வணக்க மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில், ஆண்டிப்பட்டி தாலுகா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வத்தலகுண்டு டு ஆண்டிப்பட்டி போகிற ரூட்டில் தாங்க இருக்குது. லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆண்டிப்பட்டி தாலுகா தான் வரும். ஆண்டிப்பட்டியில் தான் நம்ம லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வைகை டேம் வாய்க்கால் நீர் பாசனம் வந்து மிக அருகில் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து இந்த இடம் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக கட் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்ரு மண் பாதையில் வந்து தான் இந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம உள்ளே வர போகிறோம். என்ட்ரன்ஸுக்கு நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வறட்சி தான், மலைகள் இல்லை. பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்கும், வயல்வெளியாகவும் இருக்கும். அதாவது மழை சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல் அறுவடை செய்வாங்க. பக்கத்தில் முருங்கையும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நிலப்பரப்புள்ள ஏரியாவில் தான் இந்த 80 ஏக்கர் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. 80 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 60 ஏக்கர் பட்டா இடம். கரெக்டாக 60 ஏக்கர் மட்டும்தான் சேலுக்கு. 20 ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீமா லேண்டு, புறம்போக்கு லேண்டுங்க. புறம்போக்கு லேண்டு நம்மளுக்கு இலவசம் தான். இதை நம்ம வந்து வரி கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் பேக் பார்த்தோன்னா நம்ம பேரில் பட்டா அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 13.5 லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனல் கிடையாது. விலை வந்து கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மண்பாதை வந்து பார்த்திங்கன்னா கட் ரோட்டில் இருந்தேவும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. 1 கிலோமீட்டருக்கு 20 அடி பாதை வாங்கியிருக்கிறாங்க. ரெக்கார்டுக்கெல்லாம் அவங்க 20 அடி பாதை வாங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ லேண்ட் எல்லாமேவும் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. உள்ளே இருக்கிற என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா செடி மரம் மட்டைகள் எதுவும் கிடையாது. உள்ள பேக் சைடில் தான் மரம் இதெல்லாம் இருக்குது. அது எல்லாமேவும் வண்டி வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்லா அருமையான மண்கண்டம், செம்மண் பூமி தாங்க. நல்லா அருமையான மண்ணுங்க. இடையில வந்து நீங்கள் ஒரு பாறை கூட பார்க்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடை மாதிரி பக்கத்தில் இருக்கும். அந்த ஓடையில் பார்த்திங்கன்னா பாறைகள் தென்படும். மண் வந்து பார்த்திங்கன்னா அது வரப்பு கட்டியிருக்கிறாங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க. இது ஃபுல்லாகவேவும் இப்போ மரம் எல்லாம் பிடுங்கி போட்டு வச்சுருக்குறாங்க, க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நல்லா அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க. பக்கத்தில் எல்லாம் நல்லா அருமையான விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம லேண்டை வாங்கி போர் போட்டு சர்வீஸ் இழுத்தோம்னா ரொம்ப அருமையான விவசாய பூமி. தென்னங்கண்டெல்லாம் போட்டோன்னா இந்த மண்ணுக்கு வந்து ஃபுல்லாக மண்கண்டம், மண்ணுக்கு ரொம்ப அருமையாக வருங்க. நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க. பக்கத்தில் ஒரு சின்ன கம்மாய் இருக்குது. வந்து இப்போ மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான செம்மண்ணுங்க. வரப்பு கட்டியிருக்கிறாங்க அத்துமாலுக்கு. மண் பாருங்கள், நல்லா ஒரு சமமான பூமி தான். இடம் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். இடம் வந்து ரொம்ப அருமையான இடம். கோழி பண்ணை வைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடங்க. ஃபார்ம் லேண்டு, கோழி பண்ணை, மற்றபடிக்கு நம்ம ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊருக்கு அவுட்டரில் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஊர் எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க ஊருமே இருக்குது. நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத தனியாக ஒரு இடம் வந்து ரொம்ப அருமையான இடம் வந்து சேலுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து உட்காந்து பேசலாம். நன்றி மக்களே. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.